ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு பச்சை வேர்க்கடலையை கடாயில் சேர்த்து நல்லா நான் வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு வெறும் கடாயில் பச்சை வேர்க்கடலையை சேர்த்து நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதும் அதோட தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதே கடாயை வச்சுட்டு தோல் எடுத்த வேர்க்கடலையை ஒரு கப்பளவு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் காய்ச்சி ஆற வச்ச பால் அதை ஒரு கப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதோ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பாலோடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அதே கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பளவு பால் சேர்த்து மிக்ஸி ஜாரையும் அலசி அதையும் ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய்லாம் ரொம்ப தேவைப்படாது. நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வேர்க்கடலையும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா சுண்டி வந்தோடனே நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பொடிச்ச வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு கப்பளவு வேர்க்கடலைக்கு ஒரு 3/4 கப்பளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா ஒரு கப்பளவு கூட நீங்கள் சமமாக கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பளவு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா டைட் கொடுக்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நல்லா டைட்டாகி அப்படியே நல்லா சுருண்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இனிப்பு சுவையை தூக்கலாக காமிக்கிறதுக்காக நான் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 8 நிமிஷம் கிட்ட எனக்கு ஆச்சு. அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் நீங்கள் முந்திரி பாதாம் எதுனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை ரெசிபின்றதுனால நான் அது மேலே வேர்க்கடலையை லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இப்போ வேர்க்கடலையில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி.